வணக்கம் நண்பர்களே. சொத்து பத்திரத்தில் பிழை இருந்தால் என்ன செய்யலாம்? எளிய சட்ட வழிமுறை இதோ பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்தியாவில் சொத்து வாங்குவது பலரின் கனவாக இருந்தாலும் பதிவு செய்யப்பட்ட பத்திரத்தில் பெயர், சர்வே எண், பட்டா எண், முகவரி, சொத்து அளவு அல்லது மதிப்பு போன்ற விவரங்களில் சிறிய பிழைகள் கூட பின்னர் பெரிய சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடும். குறிப்பாக அந்த சொத்தை விற்கும் போது அல்லது வங்கியில் அடமானம் வைக்கும் போது இவ்வாறான பிழைகள் சட்ட தடைகளாக மாற வாய்ப்பு உள்ளது. எனவே சொத்து பதிவு செய்யும் முன்பு பின்னரும் பத்திர விவரங்களை பட்டா மற்றும் வருவாய் பதிவுகளுடன் ஒப்பிட்டு சரிபார்ப்பது மிகவும் அவசியம். பழைய மற்றும் புதிய சர்வே எண்கள் சரியாக உள்ளனவா, வாங்குபவர் மற்றும் விற்பவரின் பெயர்கள் எழுத்து பிழையின்றி உள்ளனவா என்பதை கவனிக்க வேண்டும். பதிவு முடிந்த பிறகு பிழை இருப்பது கண்டறியப்பட்டால் அதனை பிழை திருத்தல் பத்திரம் ரெக்டிஃபிகேஷன் டீட் மூலம் சரி செய்யலாம். இதற்காக சொத்தை விற்ற அதே நபர் முன்னிலையில் சார் பதிவாளர் அலுவலகத்தில் திருத்த ஆவணம் பதிவு செய்ய வேண்டும். பெயரில் பிழை இருந்தால் ஆதார், பான் கார்டு அல்லது பிறப்பு சான்றிதழ் போன்ற அடையாள ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். சர்வே எண்ணில் பிழை இருந்தால் வருவாய்த்துறை ஆவணங்கள் இணைக்கப்பட வேண்டும். சாதாரண எழுத்து பிழைகள் அல்லது முகவரி திருத்தங்களுக்கு குறைந்தபட்ச பதிவு கட்டணம் மட்டுமே வசூலிக்கப்படும். ஒருவேளை முழு பெயரை மாற்ற வேண்டிய நிலை ஏற்பட்டால் முதலில் அரசிதழில் பெயர் மாற்றம் செய்து அதன் சான்றுடன் பதிவு அலுவலகத்தை அணுக வேண்டும். அனைத்து செயல்முறைகளும் முடிந்த பிறகு வழங்கப்படும் திருத்த பத்திரத்தை தாய் பத்திரத்துடன் பாதுகாப்பாக வைத்திருப்பது எதிர்கால சட்ட சிக்கல்களை தவிர்க்க உதவும். கண்டிப்பாக சொத்து பத்திரத்தில் ஏதாவது பிழை இருந்துச்சுன்னா இது போன்ற சட்ட வழிமுறைகளை நீங்கள் பின்பற்றலாம். பெயர் அல்லது சர்வே எண், அது எவ்வளோ இருக்குது இல்லைங்களா? உங்களுக்கு முகவரி இல்லை பட்டா எண், இது போன்ற பெரிய சிக்கல்கள் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டு கரெக்டாக நீங்கள் இந்த வழிமுறைகளை பின்பற்றி அதை மாற்றிக்கலாம். ஸோ மாற்றுவது ரொம்ப ஈஸி. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ சொத்து வச்சுருக்கவங்களுக்கு ரொம்ப பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்று வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம்.